வெல்கம் பேக் டு கிரிக்கல்ஸ். டுடே ரொம்ப ஸ்பெஷலான நாள். எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டுடே எம்ஐ விசஸ் சிஎஸ்கே ரிவ்யூ பார்க்க போகிறோம். சிஎஸ்கே டாமினண்டான ஒரு வின். ஹேட்ஸ் ஆஃப் டு சிஎஸ்கே. அண்ட் எம்ஐ ஈஸியான மேட்ச் அப்படின்னு தான் நினச்சோம். பட் சிஎஸ்கே நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்ததே இவங்க பேட்டிங் ஆடி ரன்ஸ் போட்டனால மும்பைனால ஒரு நல்ல இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன்னால கூட ஐ மீன் ப்ரெஷர் இல்லாமல் ஆட முடியல. பிகாஸ் ஏர்லியராக 3 விக்கெட் எடுத்துட்டாங்க. ரோஹித் சர்மா பிக் மிஸ். ரோஹித் சர்மா இல்லாதனால அந்த தண்டத்தை வச்சு ஆடிட்டு இருக்கு, ஐ மீன் சாரி தானியஸை வச்சு ஆடிட்டு இருக்காங்க. அவர் சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணல. டிகாக் ஒரு நாள் பாடும், ஒரு நாள் அது இன்சைட் எட்ஜ் ஆகி ஒரு யங்ஸ்டர் தான். இது இயர்லி டு டிஸ்கஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்னால இல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னை எவனாச்சு க்ளோஸ் பேட் பேஸை க்ளோஸ் பண்ணுவானா லைனுக்கு வரக்குள்ள? ரொம்ப ரொம்ப புவர் ஷார்ட் செலெக்ஷன் தான். ப்ரெஷரில் இருக்கும்போது அப்படிதான் தோணும். ரோஹித் சர்மா பிக் மிஸ். எனக்கு தெரியும் சூரியகுமார் திலக் வர்மா இருக்கும்போது மும்பை கேமில் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பொறுமையாக எடுத்துகிட்டு போனாங்க. நான் இன்ஸ்டாகிராம்லாம் போய் பார்க்கும்போது டெஸ்ட் நாக்கு அது இதுனாங்க. பட் தே பிளேட் சென்சிபிளி. ஏன்னா ரன்ஸ் அப்பப்போ வந்துச்சு. எனக்கு தெரியும் மும்பையில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 7-8 ஓவருக்கு அப்புறம் டியூ வந்ததுக்கப்புறம் ஈஸியாக அடிக்க முடியும்னு நினச்சாங்க. பட் அகில் ஹுசைன் ஹி பவுல் ரியலி வெல். எனக்கு தெரிஞ்சு அகில் ஹுசைன் இல்லைன்னா இந்த மேட்சை கன்ஃபார்ம் சிஎஸ்கேனால ஜெயிக்க முடிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஹி டர்ன்ட் திங்ஸ் அரவுண்ட். ஓப்பன்லி மும்பை பவுலிங் டீசெண்டாக போட்டாங்க எக்ஸப்ட் ஹர்திக் பாண்டியா அண்ட் கிறிஸ் பவத். ஹர்திக் பாண்டியா 38 ரன். பவர் பிளேயில் அவங்க ஸ்டோக் வச்சு ஆடிட்டு இருந்தவங்களா அவ்வளோ ரன் கொடுத்து கொண்டு வந்துட்டாரு கேமுக்குள்ள. இல்லைன்னா மேபி பவர் பிளேலேயே ஒரு 20 ரன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் டெத் ஓவரில் ஒரு 5-10 ரன்ஸ்னா 190. இந்த விக்கெட்ல 2-8 ஈஸிலி சேசபிள். டியூ ஒரு பேட்டிங் கண்டிஷன் ஈஸியா அவுட். ஐ மீன் கடைசியில் ஹர்திக் பாண்டியா ரூத்ரஃபோர்ட் எல்லாம் அவுட் காரணம் ரன்ஸ் பிரஷர் தான். கரெக்டா? ஆனா என்ன விக்கி ஒரு அல்டிமேட்னா வான்கட் பிட்ச் வந்து நம்ம இப்படி கெஸ் பண்ணல. ஒரு ஸ்பின்னிங் ட்ராக்கா மாறும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல விக்கெட் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப அசிஸ்ட் பண்ணுச்சு. பேட்டிங் பிட்ச். ஆனா ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டா எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். அதெல்லாம் அடிச்சிருக்கலாம், அடிக்க வேண்டிய பால்ஸ் எல்லாம் இருந்தாலும் விக்கெட் 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 இல்ல. கிட்ட எட்டு போலாம், கேம் கிட்ட எட்டு போலாம்னு நினைச்சாங்க. கடைசியில் திலக் வர்மா அவுட் ஆனதையும் முடிஞ்சு. ஹர்திக் பாண்டியா மேல நான் நம்பிக்கையே உண்மையாலுமே வைக்கல. அந்த மாதிரி அவுட் ஆயிட்டாரு. அடுத்த ரூதர்ஃபோர்ட் அவர் மேல லைட்டா வச்சிருந்தேன். நான் கூட 6ன்னு நினைச்ச பட்டதையும் கையில போய் விழுந்துச்சு. அவங்கனால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. காரணம் விக்கெட், ரன்ஸ் ப்ரெஷர். மெதுவாக எடுத்துட்டு போய் கூட ஆடி இருக்கலாம். காரணம் 14 ரன் 15 ரன் ஒரு நாள் அடிக்க போனாங்க ஹர்திக் அண்ட் ரூதர்ஃபோர்ட். எண்ட்ல ஒன்றும் பண்ண முடியல. ஓவராலா மும்பை வந்து விட்டது காரணம் அந்த ஓப்பனிங். தானிஷ் ரொம்ப ப்ரெஷர் போட்டாரு. நமந்தீரும் ஒன்னு போன மேட்ச் மாதிரி வெயிட் பண்ணி ஆடி இருக்கலாம். சொல்ல போனோம்னா ஒரு சூரியகுமாரும் ஒரு திலக் வர்மாவும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து டெவலப் பண்ணாங்க. அந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 6 ஓவர்ஸ் 7 ஓவர்ஸ்ல அடிக்க பார்த்துக்கலாம். இப்போ பார்ட்னர்ஷிப்ல பார்த்தீங்கன்னா உனக்கு கன்ஃபார்ம் ஒரு 40 ரன்ஸ் ப்ளஸ் வந்துடும். பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஓவருக்கு ஒரு பவுண்டரி, எஜ்பட்ட ஒரு பவுண்டரி வந்தா கூட ஒரு 40 ரன்ஸ் வந்துருக்கலாம். கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ணாம கொஞ்சம் எக்ஸைட் பண்ணி அடிக்க போகிறப்ப அவுட் ஆயிட்டாரு. ஹார்டிக் பாண்டியா சரி, ரூதர்ஃபோர்ட் அது சரி, ஓகே 50-50 தான். நெக்ஸ்ட் எடுத்ததையும் சஞ்சு சாம்சன். அது ஒரு ஓகே குட் நாக் தான் சொல்லணும். செஞ்சுரி அவர் கரெக்டாக எடுத்துட்டு போனார் கேமை. அந்த செஞ்சுரி இந்த பிச்சில் எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஸ்லோவா இருந்த மாதிரி இன்னைக்கு ருத்ராஜுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் எல்லாம் இல்ல, நல்ல புவர் பால் தான் போட்டாரு. ஆனாலும் ஓகே அடிச்சாரு. அப்பவும் ஃபார்ம்ல இல்லாத ஒன்றும் இருக்கு. ஏன்னா அந்த ஷார்ட் செலெக்ஷன் ரொம்ப புவர், பிளஸ் பால் நின்று வந்துச்சு ஏர்லியரா. சரி ஓகே, அது நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். சிஎஸ்கேக்கு நிறைய வீக் லிங்க் இருந்துச்சு. பவுலிங்ல வந்து அவங்க உண்மையில செகண்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ ஐ மீன் இவ்வளோ ஒன் சைடாக அடிச்சிருக்க மாட்டாங்க. மேபி தோத்துருக்கலாம். அவங்க குட் டாஸ் டு லூஸ்ன்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா 200-210 அடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க மேட்ச் போச்சுன்னா பவர் பிளே பேட்டிங் ஃப்ரம் மும்பை.
ப்ரெஷர் கிரியேட் பண்ணிட்டாங்க அவங்க தன்னைத்தானே. அது காரணம் இந்த ஃபர்ஸ்ட் விக்கெட். அதுக்கப்புறம் டிகாக் 4 பால் டாட், அடுத்த பால் அவுட் ஆனது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நமன்தீர், அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்பவே ஸ்லோவாக ஆடினாங்க. காரணம் லென்த் மாட்டுக்கு அடிச்சுட்டே இருந்தாங்க. இவங்க அந்த பாலை பிக் பண்ணலாம், இன்கேஸ் அவுட் ஆயிரும்னு ஒரு பயத்திலேயே மெதுவாக எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சி ஆடும்போது கேம் அந்த இடத்துலயே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணாங்க, எனக்கு தெரியும் கஷ்டம்னு, அதே மாதிரி நடந்துச்சு. யுவர் தாட்ஸ்? ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ரோஹித் சர்மா வந்து ஒரு ப்ளோ மிஸ், ஓகேவா, பிக் மிஸ். எனக்கு என்னன்னா பேட்டிங் லைனப் வந்து நீங்க வந்து போன மேட்ச் டிகாக் வச்சு வேற ஒருத்தர் ஓபன் பண்ணீங்க. இவன் தான்டா ரிக்கில்டன் வச்சு ஓபன் பண்ணுங்க. அது போன மேட்சுக்கு ஓகேவா? நீங்க ரிக்கில்டனே ஒரு இந்த ட்ரை பண்ணிருக்கலாம். ஏதோ ஒரு ட்ரை பண்ணியிருந்தா காம்பினேஷன் பிடிக்க முடியாது. நீ மறுபடி ரோஹித் சர்மா வந்தா ரிக்கில்டன் தூக்கிட்டு ஒன்னொரு ஃபாரின் இடையில அதெல்லாம். ஆனா உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய மேட்ச்னு தெரியும், எல் கிளாசிக்கோ மேட்ச்னு தெரியும். இப்போ போய் ஒரு யங்ஸ்டர்ஸ் வாய்ஸ் தரீங்க, அப்ரிஷியேட்டபிள். இது பெரிய மேட்ச் இந்த சிஎஸ்கே அப்படி சொல்லக்கூடாது. குரூசியலான மேட்ச் எந்த டீமா இருந்தாலும். as TRP 5-time champions versus 5-time champions ஒரு பிக் மேட்ச் தான். அந்த மேட்ச் நீங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் கொடுத்தது ஓகே, டன். பட் the pressure the youngsters should handle. பட் அவன நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் டிகாக் has to step out. வேற வழியில் அடிச்சா ஆகணும். அது எல்லா நாளும் அது அவுட் ஆயிருப்பாரான்னு சொல்ல முடியாது. அது வெளியே லைட்டா சீமாயி வந்துச்சு, அது பிளேட் ஆனாரு. பட் ரொம்ப புவர் ஷாட்னா அந்த ஃபர்ஸ்ட் பால். நம்ம வந்து நல்லா பேட்டிங் வந்து பண்ணிடலாம். அது வந்து ஒரு சூரியகுமார் ஒரு திலக் வர்மாவுக்கு முன்னாடி இறக்கி விடுறப்ப அவனோட கான்ஃபிடன்ஸ் எவ்வளோ அதிகமாச்சு, நல்லா பேட்டிங் பண்ணான். இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஏன் அது இல்லைன்னு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க். அது ரன்ஸ், அதான் ரன் ப்ரெஷர் போட்டாங்க ஓப்பனிங்லயே, ரன்ஸ் வரல, பவர் பிளேல அடிக்க போயிட்டாரு. இப்ப நீங்க சூரியகுமாரும் திலக் வர்மாவும் ஒரு பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ணாத, இதுவே டிகாக்கும் நம்ம வந்து டெவலப் பண்ணிருந்தோம்னா கொஞ்சம் மேட்ச் போயிருக்கும். அதை டெவலப் பண்ணணும்னு சொல்ல வரேன். ஆனா சிஎஸ்கே பவுலிங்ல நான் பாராட்டுறேன், அளவுக்கெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ரொம்ப எல்லாம் நல்லா போட்டாங்கன்னா 50-50 தான். உளுந்த விக்கெட் அகில் ஹுசைன் நல்லா போட்டாரு, மித்தபடி 50-50. ப்ரெஷர் தான், ப்ரெஷர் கிரியேட் பண்ணனாலதான் முகேஷ் சௌத்ரியும் அன்குல் கம்போஜ் போட்டது லென்த் நார்மல் பால் போட்டு. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே எந்த மேட்சுமே ஒரு ஃபுல் பவரா எல்லாம் ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த மேட்ச் தான் இருந்தாங்க. சீரியஸ் சொல்ல போனோம்னா ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணாங்க. they created the pressure which makes MI2 pull down. ப்ரெஷர் தான். MI ட்ரபிள் ஆயிட்டாங்க. ஏன்னா ஸ்கோர் ஒரு 200 வந்து ஒரு சேசபிள் ஸ்கோர் தான், டீசன்ட் ஸ்கோர். இந்த இதுல ஈஸியான ஸ்கோர் தான். பட் அதுல ப்ரெஷர் கிரியேட் பண்ணது ஈஸி ஸ்வால் அண்ட் விக்கெட்னால தான் ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு MI மேல. சோ ஐ திங்க் சோ சீசன் சொன்ன மாதிரி ஒரு ரோஹித் சர்மா இருந்தா, ஒரு அமன்தீர் வந்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ணியிருந்தா மேபி இந்த லூஸ் இருக்கு. ஆனா சூரியகுமார் அண்ட் திலக் வர்மா played a great role. They developed the partnership. பட் ஒருத்தர் டேக் ஆகிறப்ப ஒரு விக்கெட் ஆனா அடுத்த ஓவர் டேக் ஆனா அதே ஓவர் டேக் ஆனா கொஞ்சம் கொஸ்டின் மார்க். கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கலாம். ஒரு விக்கெட் தான் போச்சு, கொஞ்சம் பொறுமையா ஆடிக்கலாம். 15 ரன் ஓவர், என்னடா பொறுமை, அவ்வளவுதான். அது கேம் எல்லாம் முதல்ல முடிஞ்சு. பட் கீ மூமெண்டோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். 2 கீ மூமெண்ட் சொல்லு. இதுக்கு என்னவா இருந்தாலுமே இப்ப வந்து ஒரு 6 ஓவர்ஸ்ல இல்ல 7 ஓவர்ஸ்ல 100 அடிக்கலாம் இப்பெல்லாம் ஈஸியான விஷயம். ஒரு 16th ஓவர் வரைக்கும் 15th ஓவர் வரைக்கும் பார்ட்னர்ஷிப் பண்ண முடியாம போன மேட்ச் பண்ணாமல, அது கம்ப்ளீட்லி வேற. ஏதோ ஒன்று இருந்தாலுமே they should handle. இந்த லீக் அந்த ரேஞ்ச் போயிருச்சு. நீ இப்ப வந்து அந்த பிரஷர் சிச்சுவேஷன் வேற இது வேறன்னு சொல்ல முடியாது. the only cost to win காக உன்னால என்ன பண்ண முடியும், டீமுக்காக என்ன பண்ண முடியும்,
அவ்வளவுதான். சரி ஓகே. மும்பை கன்ஃபார்ம் ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஆப்போசிட் சென்னையில் சேப்பாக்கில் வி பிலீவ் மும்பை ஒன்றும் ஒரு மேட்ச் தான் தோக்க முடியும். அதுக்கு மேலே தோத்தாங்கன்னா தே ஆர் அவுட்டுன்னு சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி 5 தோத்துட்டாங்களா, மொத்தமாக 6 தான் தோக்க முடியும். அப்போ தான் 8 மேட்ச் ஜெயிச்சு 16 பாயிண்ட் கொண்டு வர முடியும். அடுத்த மேட்ச் எம்ஐக்கு அடுத்த மேட்ச் யார் கூட? எஸ்ஆர்ஹெச்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் அப்புறம் சிஎஸ்கே அது மாதிரி வரும். ஓகே. நெட்டுன்ற ஸ்லோவாக இருக்கு, பிளர்ராக இருக்கும் வீடியோ. கேக்குதா? வீடியோ பிளர்ரு. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஏதாச்சும். கேக்குதா? கேக்குது. ஓகே. சரி ஓகே, 2 கீ மூமெண்ட்டோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். என் தாட்டை மும்பையோட அந்த ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் இன் பவர் பிளே 2 ஓவர் 38 ப்ளஸ் பேட்டிங் இன் பவர் பிளே. எனக்கு தெரிஞ்சு இந்த தானி, எனக்கு அவன் மேலே நம்பிக்கையே இல்லை. அவன் வந்து நிற்கிறதும் கான்ஃபிடென்ட் எதுவுமே எனக்கு கொடுக்கல. அவன் ப்ரெஷர் போட்டு விட்டு போயிட்டான். உன் தாட்? நானும் அதே 2 மூமெண்ட் தான் சொல்றேன். ஹார்திக் பாண்டியா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லயே நான் இவ்வளவு ரன்ஸ் கொடுத்துட்டேன், சம்திங் நான் வேற ட்ரை பண்றேன். இல்ல லார்ட் ஷார்துல் தாக்கூர் கூட கொண்டு வந்துருக்கலாம். விக்கெட் டேக்கிங் பவுலர். ஷர்துல் தாக்கூர் மேட்ச்லயே இல்ல, கன்கஷன் சப்ஸ்டியூட்டா தான் வந்தான், சாண்டனருக்கு அடிபட்டு. ஓ சாரி மார்ச் சொல்லிட்டேன். நிறைய ட்ரை பண்ணிருக்கலாம். இல்ல நீ பும்ரா கூட ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம் ரன்ஸ் போற டைம்ல. பட் அதை மிஸ் பண்ணதும். செகண்ட் என்னன்னா, ஆக்சுவலா பவர் பிளே பேட்டிங் வந்து நீங்க ஒரு யங்ஸ்டரை வந்து இவ்வளவு பெரிய மேட்ச் நீங்க இறக்கி போட்டது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏன் நீங்க இந்த மேட்ச் இருக்கீங்க, அவனை நீங்க போன மேட்ச் ட்ரை பண்ணிக்கலாம். போன மேட்ச் ஆனான்டா, ரபாடா தூக்கிட்டான். சரி ஓகே, இந்த 2 கீமும் உண்மையாலும் டர்ன் அரவுண்ட் பண்ணிருச்சு சிஎஸ்கேக்கு. மும்பை லாஸ்ட் 1 நம்பிக்கைனா நீ வர மேட்ச் எல்லாம் ஜெயிச்சா வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டவுட் தான் அது நடக்கிறது. பார்ப்போம், லெட்ஸ் சி மும்பை கேன் டர்ன் அரவுண்ட். ரோஹித் சர்மா வந்தா சொல்லலாம், வரலைன்னா ஒன்றுமே டவுட்ஃபுல் தான். ஏன்னா அந்த ஓப்பனிங் எனக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கு அவன் ஆடுறத பார்த்தா. என்ன சொல்றதுன்னு தெரில. சிஎஸ்கே வெல் பிளேட். அவங்க குவாலிஃபை ஆவாங்களா பார்ப்போம். வர மேட்சஸ் ரிவ்யூ ப்ரிவ்யூ கேம் பிளான் we can do it. Let's end this video and subscribe. Thank you for watching.